நம்ம வாட்டர் ஐப்ரேஷர் பற்றி பார்க்க போகிறோம். இது காருக்கும் பைக்கும் யூஸ் ஆகும். இது வந்து இது கம்பெனி வந்து தார் மாடல். தார் மாடல் இது வந்துட்டு EH2301 இதோட மாடல். இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். கிட்ஸ், இது யாருமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த நைஃப்ல எங்கள் பேரண்ட் கைட்லைன்ஸோட யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, அதாவது டியூப். இது வந்துட்டு ப்ரெஷருக்கு அந்த பைப் கொடுத்துருக்காங்க. இதோ இது அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கும் இதுலேருந்து தான் தண்ணி வரும். நம்ம வெளியில் போய் இதில் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்ட்ஸ்லாம் இது பண்ணலாம். வெளியே போய் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக். இதுதான் கன், அதாவது வாட்டர் ப்ரெஷர் எப்படி வருதுன்றதுலாம் இதில் தான் வரும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம அப்புறமா பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த வால்வ் கொடுத்துருக்காங்க, அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம டியூபுக்கும் அந்த கன்னுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபில்ட்ரு மாதிரி. இதில் வாட்டர் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உடையாமல் இருக்கிறதுக்கு இது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் அதில் கொடுத்துருக்க நெக்ஸ்ட் பார்ட்ஸ். வீடியோவுக்கு நம்ம வெளியே போய் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். சொன்ன மாதிரி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம காரில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார் ரொம்ப தூசியாக இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம கார். இப்போ பாருங்கள், இங்கே எவ்வளோ தூசி இருக்குன்னு. நம்ம எல்லாமே ஹை வாட்டர் ப்ரெஷர் வச்சு தான் இதை க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணுறோன்றதை பாருங்கள். பாருங்கள், ப்ரெஷர் செட் பண்ணி அடிக்கிறாங்க. எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ க்ளீனாக ஆகுது பாருங்கள். ஆக்சுவலி இப்போ தண்ணியிலே ஃபுல்லாக வாஷ் பண்ணக்கூடாது. தண்ணி நல்லா அடிச்சுட்டு ஒரு வெட்டான ஒரு துணியில் துடைச்சிட்டு ட்ரையான துணியும் துடைச்சிட்டு ஷாம்பு போட்டு திருப்பி கழுவுனா கார் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ தண்ணியும் இந்த ஷாம்புவும் அவங்க கொடுத்துருக்கிறத மிக்ஸ் பண்ணால் உள்ளேருந்து ஃபோம் வரும். அதை வச்சு தேய்க்கணும். மிக்ஸ் பண்ணுறது பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அது கூட கனெக்ட் பண்ணோன்னே ஷாம்புவால் தண்ணி வரும், சோப் தண்ணி. பாருங்கள், ஃபுல் சோப் தண்ணி வருது. இது ஃபுல் சோப் வாட்டர் தான். சூப்பராக இருக்குல்ல? இந்த சோப்பு தனியாக வந்துட்டு டஸ்ட்டு எல்லாமே வெளியே அப்படியே இது பண்ணிடணும். அதுக்காக தான் இப்போ நம்ம சோப் போடுறோம்.
ஓகே, நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபுல் சோப் தான். இப்போ ஃபோம் வரும், அதை வச்சு தான் நம்ம தொடக்கணும் இருப்போம். அதை இப்போது நம்ம ஃபோம் வச்சு தொடச்சிட்டு திருப்பி ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா எவ்வளோ பளிச்சுருக்கு பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குங்க, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. இங்கெல்லாம் எவ்வளோ தூசி ஆயிடுச்சு இல்லை, இங்கே எவ்வளோ தூசி ஆயிடுச்சு, இப்போ எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க. எல்லாமே ஒரே மிஷினால் தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மீண்டும் வீடியோவை அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதாவது சண்டே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.